அந்த ஜோசியர் சரியாதம்மா சொல்லியிருக்காரு. என்ன ஜோசியரே, என்ன நீங்களும் இப்படியே சொல்றீங்க? இதுக்காகவா உங்களை மெனக்கெட்டு வர சொன்னேன்? நான் உள்ளதாம்மா சொல்றேன். உங்க பையனோட ஜாதகத்துல இப்ப தோஷம் வந்துருச்சு. 16 நாளுக்குள்ள அவருக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்லன்னா கண்டிப்பா உங்க உயிருக்கு ஆபத்து வந்துரும். ஜோசியரே, என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம்? எல்லாரும் என்ன விளையாடுறீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தவரும் இதே தான் சொன்னாரு. நீங்களும் அச்சு பெசகாம அப்படியே அவர் சொன்னதையே சொல்றீங்க. நான் இல்லம்மா, நீங்க இன்னும் எத்தனை ஜோசியரை பார்த்தாலும் அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. இது இந்த ஜாதகத்தோட விதி. இதை யாராலையும் மாத்தி சொல்ல முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியாது. என் மருமக ஒண்ணும் தனியா சாகல. அவ வயித்துல என் குடும்பத்தோட வாரிசு இருந்தது. நாங்க 2 உயிரை இழந்துட்டு நிக்கிறோம். என் மக அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர்றதே கஷ்டம். இதுல எப்படி நான் அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத பத்தி யோசிக்க முடியும்? என் மருமக இறந்தாலும் என் மகனோட மனசுக்குள்ள அவ இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது என் மக எப்படி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? அம்மா, உங்க மனநிலை எனக்கு புரியுதுமா. ஆனா விதியை யாராலையும் மாத்த முடியாதே. உங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா உங்க பையன் அவசியம் இன்னொரு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேம்மா. அபி, இந்த ஜோசிக்காரர் ஏதோ உளறிட்டு போறாரு. அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நீ எதுவுமே குழப்பிக்காத. இதெல்லாமே மூட நம்பிக்கை. நாம இனிமே எந்த ஜோசியரையும் பார்க்க வேண்டாம். அபி, அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா. நீ தைரியமா இரு. அபி, 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 வீட்டுக்கு வந்த 2 ஜோசியருமே ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. எதுக்கும் நாம ஜோசியர் சொன்னதுதான் கன்சிடர் பண்றது நல்லதுன்னு தோணுது. அர்ஜுன், என்ன நீயும் இப்படி பேசுற? நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஜோசியர் சொல்றத வச்சு மட்டும் நான் சொல்லலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்துச்சு? இத்தனை நாளா நம்ம வீட்டுக்குள்ள உங்களுக்கு அந்த ஷாக் அடிச்ச மாதிரிலாம் நடந்திருக்கா? ஆனா இன்னைக்கு எப்படி நடந்துச்சு? அதாமா எனக்கு பதட்டமா இருக்கு. அதுக்காக இப்ப நீ என்ன சொல்ல வர? அபிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றியா? இதுவே சத்யாவுக்கு ஏதாவது ஆயிருந்து உன்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீ பண்ணிப்பியா அர்ஜுன்? பார்த்தல்ல அபி எப்படி உடைஞ்சு போயிட்டான்னு. அவனும் மனுஷன் தானே. எவ்வளவு சோகத்தை தான் அவனால தாங்கிக்க முடியும் சொல்லு. ஆனா எங்களுக்கு நீங்களும் முக்கியம் தானம்மா. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாதுமா. நாம எதுவும் குழப்பிக்க வேண்டாம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு விசாரிச்சு பாப்போமே. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சிடலாமா? ஆமாமா, அப்பா சொல்ற மாதிரி இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா உடனே செஞ்சிடலாம். ஆனா யார்கிட்ட போய் அதை பத்தி விசாரிக்கிறது? அத நான் பாத்துக்கிறேன் அர்ஜுன். நான் இப்பவே போய் விசாரிச்சுட்டு வரேன். என்ன சத்தியா யோசிச்சுட்டு இருக்க? யோசிக்கிறதுக்கு விஷயமா இல்ல, ஏதோ ஒண்ணு ஓடிட்டே தான் இருக்கு. இப்ப நீ யோசிச்சுட்டு இருந்தது அபிக்கு செல்வநாயகிய பத்தி தெரிஞ்சிருக்குமா இல்ல தெரிஞ்சிருக்காதங்கிறத பத்தி தானே? நான் அதை பத்தி யோசிக்கல மதன். ஏன்னா நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு தெரியும். வேற என்ன யோசிச்சுட்டு இருக்க? தேவியக்கோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் நான் மட்டும் செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு பெருசா ஒன்னும் தெரிஞ்சுக்கல. ஆனா இப்ப எங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அந்த இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் பெரிய பெரிய தியாகம் பண்ணிருக்காரு. அந்த தியாகம் வேஸ்டா போயிடக்கூடாது. அவருக்காகவாவது எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு தோணுது. சத்யா, இன்னைக்கு உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம். போலாம் மதன். கோர்ட்ல உன் பக்கம் பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி தான் ஜட்மெண்ட் வரும்னு சொல்ல முடியாதுல்ல. அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த கேஸ் எப்படி வேணாலும் போறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல.
அதுக்கு அவசியம் இல்ல